ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் 15/12/2024 இருந்து 20/12/2024 வரைக்கும் கேட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கேட்ட இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர் பற்றி பார்க்காதவங்க மேலே ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. 15/12/2024 அன்றைக்கி கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் மென்ட் பை TS in TS 16949 ஸ்டாண்டர்டு? இப்போ இருக்கிற IATF 16949க்கு முன்னாடி TS 16949 ஸ்டாண்டர்ட் தான் இருந்தது. அதில் TSனால் எதை மீன் பண்ணுது? இதுதான் கொஸ்டின். இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட், டெக்னிக்கல் சிஸ்டம், டெக்னிக்கல் ஸ்டேட்டஸ், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். இதில் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான் சரியான ஆன்சர். இந்த ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 20% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து 16/12/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் பாய்சன் கேக் டெஸ்ட்? பாய்சன் கேக் டெஸ்ட்னா என்ன? இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் கண்டக்டிங் டெஸ்ட் டு ஆப்ரேட்டர்ஸ் வித்தவுட் ட்ரைனிங், கண்டக்டிங் டெஸ்ட் டு ஆப்ரேட்டர்ஸ் வித் ட்ரைனிங், கண்டக்டிங் டெஸ்ட் டு இன்ஸ்பெக்டர்ஸ் டு ஃபைண்ட் ஓகே பார்ட்ஸ், கண்டக்டிங் டெஸ்ட் டு இன்ஸ்பெக்டர்ஸ் டு ஃபைண்ட் NG பார்ட்ஸ். இதில் கண்டக்டிங் டெஸ்ட் டு இன்ஸ்பெக்டர்ஸ் டு ஃபைண்ட் NG பார்ட்ஸ் இதுதான் சரியான ஆன்சர். பாய்சன் கேக் டெஸ்ட்னா ஒரு இன்ஸ்பெக்டரோட ஸ்கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவருக்கு தெரியாமையே NG பார்ட்டை அவருக்கு கொடுப்பாங்க. அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணி அது NGன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அவருக்கு நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. சப்போஸ் அவர் டிஃபெக்ட் ஐடென்டிஃபை பண்ணாமல் அந்த பார்ட்டை ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு நாலேஜும் ஸ்கில்லும் கம்மியாக இருக்குன்னு மறுபடியும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த பாய்சன் கேக் டெஸ்ட்டை எல்லா கம்பெனிலையும் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. அப்போ தான் கஸ்டமருக்கு வந்து டிஃபெக்ட் அவுட்ஃப்ளோ ஆகாது, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டும் வராது. ஸோ பாய்சன் கேக் டெஸ்ட்னா கண்டக்டிங் டெஸ்ட் டு இன்ஸ்பெக்டர்ஸ் டு ஃபைண்ட் NG பார்ட்ஸ் இதுதான் சரியான ஆன்சர். இந்த சரியான ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 82% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து 17/12/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் த சேஃப்ட் சைஸ் இன் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் இன் ஜியாமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங்? ஜியாமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங்கில் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் இருக்கும்போது சேஃப்டோட சைஸு எப்படி இருக்கும்? இதுதான் கொஸ்டின். இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் ஸ்மாலஸ்ட் சேஃப்டி சைஸ், லார்ஜஸ்ட் சேஃப்டி சைஸ், மீடியம் சேஃப்டி சைஸ், ஆவரேஜ் சேஃப்டி சைஸ். இதில் ஸ்மாலஸ்ட் சேஃப்டி சைஸ் இதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். சேஃப்டி வந்து ஸ்மாலஸ்ட் சைஸாக இருக்கும்போது தான் அதில் மெட்டீரியல் கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்மாலஸ்ட் சேஃப்டி சைஸ் இதுதான் சரியான ஆன்சர். இந்த சரியான ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 75% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 18/12/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் லே அவுட் இன்ஸ்பெக்ஷன்? லே அவுட் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன? இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் செக்கிங் ஆல் கிரிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் இன் டிராயிங், செக்கிங் ஆல் ஃபிட்மெண்ட் ரிலேட்டட் டைமென்ஷன்ஸ் இன் டிராயிங், செக்கிங் ஆல் டைமென்ஷன்ஸ் இன் டிராயிங், செக்கிங் ஆல் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் டைமென்ஷன்ஸ் இன் டிராயிங். இந்த 4 ஆப்ஷன்ஸில் செக்கிங் ஆல் டைமென்ஷன்ஸ் இன் டிராயிங் இதுதான் சரியான ஆன்சர். நம்ம சேனலில் ஏற்கனவே லே அவுட் இன்ஸ்பெக்ஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அதில் லே அவுட் இன்ஸ்பெக்ஷன்னா எல்லா டைமென்ஷன், ஏஸ்தட்டிக், பொசிஷன்ஸ் ஆஃப் பார்ட்ஸ், ஓரியன்டேஷன் ஆஃப் பார்ட்ஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, கரோஷன் ரெசிஸ்டன்ஸ், டியூரபிலிட்டி அண்டு ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்ட்டி இந்த எல்லா பேராமீட்டரையும் செக் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். ஸோ லே அவுட் இன்ஸ்பெக்ஷன்னா டிராயிங்கில் சொல்லியிருக்கிற எல்லா டைமென்ஷன்ஸையும் பேராமீட்டர்ஸையும் பார்க்கணும். இதுதான் சரியான ஆன்சர். இந்த ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 84% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து 19/12/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின், விச் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் காசஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு வேரியேஷன் டூரிங் ப்ராசஸ்? ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது 2 டைப் ஆஃப் காசஸ் வந்து ப்ராசஸ் வேரியேஷனை கண்ட்ரோல் பண்ணும். அது என்னென்னங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் நியூ காஸ், அப்கமிங் காஸ், ப்ராசஸ் காஸ், ப்ரொடக்ஷன் காஸ், பார்ட் காஸ், அசம்பிளி காஸ், சான்ஸ் காஸ், அசைனபிள் காஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸில் சான்ஸ் காஸ் அண்டு அசைனபிள் காஸ் இதுதான் சரியான ஆன்சர். சான்ஸ் காசை காமன் காசுன்னு சொல்லுவாங்க, அசைனபிள் காசை ஸ்பெஷல் காசுன்னு சொல்லுவாங்க. சான்ஸ் காசு இல்லை காமன் காசில் ப்ராசஸ் ரன் ஆகும்போது வேரியேஷன் மேஜராக வராது, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாகி ப்ராசஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். பட் அசைனபிள் காசு இல்லை ஸ்பெஷல் காசு ஏதாவது இருக்கும்போது அந்த ப்ராசஸ் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணும். இதை நாம் SPC ஸ்டடியில் ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது சான்ஸ் காஸ் அண்டு அசைனபிள் காஸ் இதுதான் அதில் மெயினாக கான்ட்ரிபியூட் பண்ணும்.
இந்த சரியான ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 30% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து 20/12/2024 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின். வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஃபார் சர்விலன்ஸ் ஆடிட் பை எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இன் IATF 16949? IATF 16949ல் சர்டிஃபிகேஷன் ஆடிட் முடிஞ்சதுக்கப்புறம் சர்விலன்ஸ் ஆடிட் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க? இதுதான் கொஸ்டின். இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் ஒன்ஸ் இன் 3 இயர், ஒன்ஸ் இன் a இயர், ஒன்ஸ் இன் 2 இயர், ஒன்ஸ் இன் 4 இயர். இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஒன்ஸ் இன் a இயர் இதுதான் சரியான ஆன்சர். முதல்ல சர்டிஃபிகேஷன் ஆடிட்டு, நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு சர்விலன்ஸ், செகண்ட் இயர் வந்து செகண்ட் சர்விலன்ஸ், தேர்ட் இயர் வந்து ரீசர்டிஃபிகேஷன் ஆடிட். இந்த ஆடிட்டெல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சர்விலன்ஸ் ஆடிட்டை ஒன்ஸ் இன் இயர் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் சரியான ஆன்சர். இந்த சரியான ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 88% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. இந்த இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஓட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் சரியான ஆன்சரை சொல்லியிருந்தாலோ இல்லை வேறு ஆன்சரை சொல்லியிருந்தாலோ நீங்கள் ட்ரை பண்ணதுக்காகவே என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்களும் இந்த இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓட்டிங் மெத்தடில் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஆன்சர் சரியான ஆன்சர் நினைக்கிறீங்களோ அந்த ஆன்சருக்கு மேலே கர்சரை கொண்டு போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓட் வந்து கவுண்ட் ஆயிரும். வேறு எந்த மெத்தட்லையும் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆன்சரை கமெண்ட்டில் போடுறதோ இல்லை ஆன்சரோட சீரியல் நம்பரை கமெண்ட்டில் போடுறதோ பண்ண வேண்டாம். ஓட்டிங் மெத்தடில் மட்டும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இம்மீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.